வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதை ஏன் இன்னும் செய்யவில்லை? திமுகவை மீண்டும் சீண்டிய விஜய், வெளியான பரபரப்பு அறிக்கை, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கில் திமுக அரசு தன்மையும் இணைத்து கொண்டு தனியாருதொரு சட்ட போராட்டத்தை தொடராதது ஏன் என தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் ஒன்றிய பாஜக அரசால் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமையில் நேரடியாக தலையிட்டது. இது இதர சிறுபான்மையினர் நலன் மற்றும் அரசியல் அமைப்பு பாதிக்கும் மறைமுக ஆபத்தையும் கொண்டது. இதனை உணர்ந்தே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் தலைமை நீதிபதி அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு, வக்ஃப் என்றும் ஏற்கவே பாதிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பயன்பாடு அடிப்படையில் இருக்கும் வக்ஃப் சொத்துக்கள் மீது புதிய திருத்தம் சட்டத்தின்படி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் எந்தவித புதிய நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது என்றும் வரவேற்கத்தக்க வகையில் இடைக்காலமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. பின்னர் மேற்கொண்ட விசாரணையிலும் இந்த நிறுத்தி வைப்பு உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிய கொண்டிருக்கும் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் கிடைத்த முதல் வெற்றியாகும். குறிப்பாக நமது தமிழக வெற்றிக் கழகத்திற்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிவிங் அரசியலமைப்பின் அடிப்படை விதிகளை கோடிட்டு காட்டியும் மத தனி உரிமையை சட்டங்களில் இதுவரை நீதி அமைப்புகள் மேற்கொண்ட வரலாற்று நிலைப்பாடுகளையும் விளக்கியும் வாதிட்டார். மேலும் இந்த திருத்த சட்டத்தில் அரசியலமைப்பு சட்ட கூறுகள் 14, 15, 19, 25, 26 மற்றும் 29 போன்றவையும் இஸ்லாமியர்களின் மத தனியுரிமையை சட்டங்களுள் நேரடியாக கேள்விக்குள்ளாகின்றன என்பதனையும் எடுத்து காட்டினார். எனவே இந்த இடைக்கால நடவடிக்கையில் தனது தமிழக வெற்றிக் கழகம் முக்கிய பங்காற்றியது என்பதனை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக வழக்கின் நிலைப்பாடு சார்ந்த உச்சநீதிமன்றத்தில் ஏதேனும் மனுதாரரின் பதிலுரையை நமது தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்துள்ளது. அதன் மீதான வழக்கு விசாரணை நாளை மே 15 நடைபெற இருக்கின்றது. இந்த பதிலுரையில் சிறுபான்மையின மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகள் எதிராக அரசியலமைப்பு கேள்விக்கு உள்ளாக்கும் விதமாக உள்ள இந்த சட்டம் அடிப்படை உரிமைகள் மேல் கை வைக்கின்றது என்ற அபாயத்தை முதன்மையாக கோடிட்டு காட்டியுள்ளோம். வக்ஃப் சட்ட திருத்த நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் இருந்தபோது அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. ஆனால் தற்பொழுது புதிய வக்ஃப் சட்ட திருத்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்டமாக்கிவிட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு ஏன் இன்னும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை? இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முன்னுதாரணமாக முதன்மை நடவடிக்கையில் இறங்கியிருக்க வேண்டாமா? வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்ப்பதாகவும் இஸ்லாமியர்கள் உரிமைகளை பறிப்போவதையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்றும் தொடர்ந்து பேசி வரும் திமுக அரசு செயல் அளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்பொழுது மேற்கொள்ளும்? CAA சட்ட திருத்தத்திற்கு எதிராக கேரளா இடது முன்னணி அரசு
சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் மாநில அரசுகளுக்கான உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அதுபோல் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தம்மை இணைத்து கொண்டு வாதங்களை முன்னிறுத்தி தனியதோர் சட்ட போராட்டத்தை தொடர்ந்திருக்க வேண்டாமா? அதை ஏன் இன்னும் செய்யவில்லை? வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்பது அடையாளத்திற்கு கடந்து போவதாக இருக்காமல் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காலத்திற்கான அறைகூவலாக இருக்க வேண்டும். சிறுபான்மையின மக்களின் உரிமையை பாதுகாக்க அதற்கு எதிராக உள்ள இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை மக்களுடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் போராடி வருகின்றன. அதனை போன்று இந்த போராட்டத்தில் தம்மையும் இணைத்து கொள்ள வேண்டியது தமிழக அரசின் தார்மீக கடமை. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.